எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு அந்த அர்ச்சனா பொண்ணு ஒரு வழி ஆக்குனாங்க. கடைசியில அந்த பொண்ணையே சாரி கேட்க வச்சாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் வேற ரகம். இதுல ஹைலைட் என்ன அப்டின்னா, மாயாக்கு ரொம்ப ரொம்ப அகைன்ஸ்டா போகக்கூடிய ஒரு விஷயத்த எபிசோட்ல காமிச்சிட்டாங்க. அத எப்படி பண்ணாங்க அப்டின்னு தெரியல. ஒருவேள மறந்து போய் வச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. அந்த இடம் வரும்பொழுது சொல்றேன். பட் இன்னைக்கு எபிசோட்ல சில நல்ல விஷயங்களும் நடந்தது. நெறைய கெட்ட விஷயங்களும் நடந்தது. இத விட ஹைலைட் என்ன அப்டின்னா, நம்ம விக்ரம்க்கு அவங்க தங்கச்சி ஒரு தரமான செருப்படியே வெளியில குடுத்திருக்காங்க. சோ எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணா கலந்து கட்டி இந்த வீடியோல பாத்துறலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பக்கம் வந்து எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத மட்டும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி இப்ப டைரக்டா வீடியோக்குள்ள போறேன். முதல்ல எடுத்த உடனே விஷ்ணுவோடைய புலம்பல்கள்ல இருந்து தான் எபிசோடே ஆரம்பிக்குது. விஷ்ணு வந்து பிராவோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காப்ல. டேய் இந்த பூர்ணிமா பொண்ணை நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா நான் அந்த பொண்ணெல்லாம் யூஸ் பண்ணலடா அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல எனக்கு அர்ச்சனாக சண்டை வரும்போது மாயா பாட்டுக்கு அமைதியா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. அப்பதான் எனக்கு புரிஞ்சது இவங்க என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. நான் கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் அதனால தான் அவங்க ரெண்டு பேர்த்த ஒண்ணா ஒரே வீட்டுக்குள்ள போடல. இப்ப கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு டாஸ்க்ல மாயா சொன்னா, நான் வந்து ஏதாவது ட்ரிப் பண்ணி விட்டாங்க அப்படின்னா அப்படியே பயங்கரமா கோவப்படும் அப்படிங்கிற மாதிரி அவ சொன்னா. சோ என்ன யூஸ் பண்ண நினைச்சாங்க, நான் வெளியில வந்ததுனால இவ இதையே சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவரு பிராவோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. கட் பண்ணா அடுத்து இந்த சைடு கானாபாலா அவருடைய வழக்கமான பாட்டை பாடிக்கிட்டு உள்ள வராப்ல. இவர் பெருசா எதுவும் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். இவருக்கும் கூல் சுரேஷ் கடையில அங்கங்க சின்ன சின்ன கிளாஷ் வந்தது. பட் பெருசா ஒண்ணும் ஆகல. இவர் பாட்டுக்கு வழக்கம் போல மாயா கூட தான் போய் உட்காந்து சொம்படிச்சிட்டு இருந்தாப்ல. அதுக்கப்புறம் தான் பூர்ணிமாவோட என்ட்ரி. ஒரு கோமாளி மாதிரி வேஷத்தை போட்டு உள்ள அமிச்சாங்க. முதல்ல இவங்கள அன்னபாரதி அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி பூர்ணிமாவும் இந்த இடத்துல டைரக்டா போயிட்டு விஷ்ணு கூட டான்ஸ் ஆடினாங்க. இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா, இவங்க மாஸ்க கழட்டின உடனே மாயா ஆச்சரியப்பட்டதை விட அடிப்பாவி உன் கூட தான் நான் ஆடினா அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு ஒரு 2 ஸ்டெப் பேக் வச்சாரு. அதுதான் செம ஹைலைட்டா இருந்தது. ஆனா இந்த இடத்துல பூர்ணிமா பண்ணது உண்மையிலே எல்லாருக்கும் சர்ப்ரைசிங்கா இருந்தது. டைரக்டா வந்தாங்க, மாயாவை பார்த்தாங்க, ரிசீவ் பண்ணாங்க, நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு டைரக்டா போயிட்டு தினேஷ் விஷ்ணு இவங்க கூட எல்லாம் ஒண்ணா உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்பெஷலி விஷ்ணுவை பார்த்து, என்னப்பா ஒரு வாரமா கொஞ்சம் டவுனா இருக்கு போல, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, இல்லைங்க உங்களுக்கும் எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு தெரியல, இதுல வேற உங்க கண்ணெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு, உள்ள ஏதோ வச்சுட்டு வெளில பேசுற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி இவர் பேச, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் வெளியில போயிட்டேன், இப்ப நான் டே 1ல வந்த கண்டஸ்டன்ட் அப்படின்னு நினைச்சுக்கோ, நீ சூப்பரா விளையாடுற, ஒரு பிரச்சனையும் இல்ல, பயப்படாத அப்படின்னு சொல்ல அவருக்குமே சந்தோஷம் ஆயிடுச்சு. இதுல வேற அவர் இந்த இடத்துல அவரு சாப்பிட்டுட்டு இருந்த அந்த ஐஸ்கிரீம் தூக்கி இவங்களுக்கு கொடுத்துருவாரு. அவங்களும் அதை ஜாலியா வாங்கி சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெருசா வன்மத்தை கக்கல, அதுதான் பெரிய ஹைலைட். அவங்களுடைய படம் வேற ரிலீஸ் ஆக போகுது இல்லையா, சோ அதனால இதெல்லாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க போல. அதனால இவங்க ஓரளவுக்கு டீசெண்டா நடந்துகிட்டாங்க. அதுக்கப்புறம் மாயா வந்து இவங்களை கூட்டிட்டு போயிட்டு, நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, உனக்காக நான் பாட்டெல்லாம் பாடினேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு பூச்சின்னு பேச, ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமாவும் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் ஒரு விஷயம் இவங்க 2 பேரும் பேசியிருப்பாங்க, அது எபிசோட்ல கட் பண்ணிட்டாங்க. மாயா வந்து பூர்ணிமா கிட்ட கேட்டிருப்பாங்க வெளியில எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, வெளியில லவ்வும் இருக்கு ஹேட்ரேட்டும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு, கவலையா படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹேட்ரேட்லாம் எனக்கு இருக்காதுங்க, உங்களுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்ல, எது என்னுடையதோ அது உன்னுடையது அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமாவும் நறுக்குன்னு பச்சடிச்சிட்டாங்க. மாயாக்கு வெளியில ஹேட்ரேட் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த உள்ள வந்ததுல இவங்க மட்டும் தான் பட்ட வர்த்தனமா சொல்லியிருக்காங்க. வேற யாருமே இந்த இடத்துல சொல்லவே இல்ல, எல்லாம் சொம்பு தான் அடிச்சாங்க. பட் இந்த பொண்ணு கிளியரா சொல்லிருச்சு. பூர்ணிமா வந்து ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு ஜோவிகாவை உள்ள இறக்கிட்டாங்க. ஜோவிகா வந்த உடனே வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் கை கொடுக்குறாங்க, கை கொடுத்தாங்க. பட் அர்ச்சனா வரும்பொழுது மட்டும் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச காமிச்சிட்டு போயிட்டாங்க. அர்ச்சனா இதுலயே டோட்டல் ஆஃப். இப்படி சைக்கலாஜிக்கலாவும் மென்டலாவும் அவங்கள ரொம்பவே இவங்க இந்த இடத்துல எமோஷனலா அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அர்ச்சனா எல்லாத்தையும் தாண்டி கடைசியில ரவீனா வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வெளில வந்தாங்க. இது எல்லாத்தையும் இந்த இடத்துல இந்த ஜோவிகா பொண்ணு பண்ணிட்டு முதல்ல தினேஷ கூட்டிட்டு போய் உட்கார வச்சு சில விஷயங்களை சொல்லிச்சு. 3 பேர் ஒண்ணா உட்கார்ந்தெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, நீங்க அப்படி பேசுறது ரொம்ப கேவலமா இருக்கு, உங்களுக்குன்னு சொல்றதுக்கு வெளியில இண்டிவிஜுவலா எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி தினேஷ் ஒரு போடு போடுது. தினேஷ் பெருசா கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதுக்கு முன்னாடி விஷ்ணு கூட எல்லாம் உட்கார்ந்து பேசும்போது இதே விஷயத்த சொல்லிட்டு, அர்ச்சனாக்கு பாட்ஸ் மூலியமா தான் அதிகமான ஓட்டு வருது, ஆனா அதை நீங்க அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க ஒரு மார்னிங் டாஸ்க்ல அப்படிங்கிற மாதிரி தினேஷ் அழகா இந்த இடத்துல உசுப்பேத்தி விட்டுது. ஏன்னா தினேஷ்க்கு அர்ச்சனா கடையில சண்டை போய்கிட்டு இருக்கு இல்லையா, சோ இதை மூட்டி விட்டோம் அப்படின்னா அர்ச்சனா இவர் ஒரேடியா போட்டு தள்ளுவாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க பிளான் பண்ணாங்க. பட் இன்னைக்கு எபிசோட்ல நடந்ததே வேற, ஆனா அதையும் எபிசோட்ல காமிக்கல. ஆக்சுவலா இன்னைக்கு நிறைய இடத்துல அர்ச்சனா டவுனா இருக்கும்போது விஷ்ணு தினேஷ் இவங்க 2 பேருமே அதெல்லாம் ஒண்ணு இல்லமா வந்து சாப்பிடுமா அப்படிங்கிற மாதிரி இவங்க தான் கன்சோல் பண்ணி வச்சிருப்பாங்க, ஆட வச்சிருப்பாங்க, பாட வச்சிருப்பாங்க. என்னதான் கேம்ல தினேஷ்க்கு அர்ச்சனா கடையில ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் மத்த விஷயத்துல தினேஷ் அர்ச்சனா தனியா இருக்கும்போது கூட போய் தான் நிக்கிறாப்ல. பட் அதெல்லாத்தையும் எபிசோட்ல காமிக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் தான் ஜோவிகா அவங்களோட வன்மத்தை இன்னும் பலமா கக்க ஆரம்பிச்சாங்க. மாயாவை கூட்டிட்டு போயிட்டு மேக்கப் ரூம்ல உட்கார வச்சு, நம்ம இங்க இருக்கும்போது அந்த பொண்ணு நம்மளால எந்த அளவுக்கு கழுவி கழுவி ஊத்துனா, என்ன விக்ரம உங்களை பூர்ணிமாவா அப்படின்னு எல்லாரையும் கழுவி ஊத்துனா, நம்மளெல்லாம் புள்ளி கேங் அப்படிங்கிற அளவுக்கு பேர் வாங்கி கொடுத்ததே அவதான். அவ கூட உட்கார்ந்து நீங்க உருண்டு பிறண்டுட்டு இருக்கீங்க. அவ இது வரைக்கும் நம்ம கிட்ட ஒரு சாரி கூட கேட்கல. அவ அவ்வளவு கஷ்டத்தை நமக்கு கொடுத்திருக்கா. பட் நாங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் நீங்க அவங்க கூட உட்கார்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க இப்பவே போயிட்டு அவங்கள நாக்க புடுங்குற மாதிரி கேக்குறீங்க. இன்னும் டைமே இல்ல, இன்னும் 2 நாள் தான் இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க கேக்குறீங்க, அவளை உங்ககிட்ட அப்பாலஜைஸ் பண்ண வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போற போக்குல, நீங்க இல்லன்னா இந்த
சீசனே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இவங்க இருந்ததுனால தான் இந்த சீசன் வேஸ்டா போயிருச்சு. இவங்க இல்ல அப்படின்னா இந்த சீசன் வேற லெவல்ல இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் மாயா இல்லாம இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜோவிகாவை நாம எல்லாம் வேற லெவல்ல கொண்டாடி இருப்போம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல கெப்பாசிட்டி உள்ள பிளேயர் தான் அவங்க இதுக்கு முன்னாடி. பட் இப்ப கிடையாது. இதெல்லாம் சொல்லி மாயாவை நல்லா கொம்பு சீவி விட்ட உடனே மாயாவை சரிமா உனக்காக நான் போய் கேட்கறமா அப்படிங்கிற மாதிரியே அர்ச்சனாவை கூப்பிட்டு உட்கார வச்சு வந்த உடனே எங்க எல்லாத்தையும் புள்ளி கேங் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை வாங்கி கொடுத்து நாங்க அன்னைக்கு வேற ஒரு ட்ராமால இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த ட்ராமா கதையை கமல் சார் போட்டு விட்டது. அதை மாயா புடிச்சிட்டு அன்னையில இருந்து எனக்கு ட்ராமா இருக்குது, அங்க டிராமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதையே கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டாங்க. அந்த ட்ராமா இருக்கு அப்படின்னு நான் சொன்னப்ப கூட நீ அதை கலாச்ச, ட்ராமாலாம் இல்ல சார் இவங்க டிராமா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கமல் சார் எப்படி சொல்லி கலாச்சா, அதெல்லாம் வெளியில பயங்கரமா போயிருக்கும். உன்ன மாதிரிலாம் எனக்கு மக்களுக்கு ஏத்த மாதிரிலாம் பேச தெரியாது. நான் என்ன படுதோ அதான் பேசுவேன். அன்னைக்கு நான் உன்னை புள்ளி பண்ண அப்படிங்கிற பேர் இப்ப எனக்கு வந்துருச்சு. இதோட நான் வெளில போனேன் அப்படின்னா என்னோட இமேஜ் என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை விட ஹைலைட் என்ன அப்படின்னா யார் கூடயுமே இவங்களால ஃபேக்கா பழகவே முடியாதான். அந்த மாதிரி ஆளுங்களை பக்கத்திலேயே வச்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்படியே எல்லாரும் கட் பண்ணி ஒரு 2வது வாரத்துக்கு போங்களேன். பிக் பாஸ் ஆரம்பிச்ச 2வது வாரத்துக்கு போங்களேன். இவனுக்கு கிளாப்ஸ் கிடைச்சது அப்படின்னா இந்த வாரமே நான் வெளில போறேன். இவன் என்ன இந்த வீட்டுக்குள்ள கொல்ல பாக்குறான் அப்படிங்கிற லெவலுக்கு சொன்ன ஒருத்தர் கிட்ட கிளாப்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த வீக்கெண்டுக்கு அடுத்த நாளே இவர் தான் என்னுடைய அண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராமாவை ஆடி அந்த ஆளை கவுத்து அவருக்கு பொம்பளை பொறுக்கி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வாங்கி கொடுத்து வெளில அமிச்சிட்டாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியல போல. இப்ப கூட அர்ச்சனாக்கு ஆடியன்ஸ் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கறதுனால தான் 2 வாரம் இவங்க அவங்க கூட இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாரும் சப்போர்ட்டுக்கு ஆள் வந்த உடனே அர்ச்சனாவே இந்த இடத்துல நல்லா திட்டிட்டு இந்த பேர் இருக்கிறதுனால என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அர்ச்சனாவும் எங்க அன்னைக்கு நடந்தது வேற விஷயங்க. பட் வீட்டை விட்டு வெளில போகும்போது எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுனால தான் நான் எல்லாரும் கூட சகஜமா பழகுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லைங்க ஓகே இருந்தாலும் எனக்கு அது இன்னும் உள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்ல ஓகே அது உங்களுக்கு ஹர்ட் ஆயிருந்தது அப்படின்னா நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த அர்ச்சனா பொண்ணு கால்ல விழாத குறையா கேக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்படி எல்லாம் இருக்க தேவையில்ல. நம்ம விஷயம் கரெக்ட் அப்படின்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுல நிக்கிறது தான் எப்பயுமே கரெக்ட். இந்த மாதிரி மாயாக்கு பணிஞ்சு போறது தான் மாயாக்கு ஒரு பக்கம் பிளஸ்ஸா போயிடுது. கடைசியில உடனே இவங்க பூர்ணிமாவை கூட்டிட்டு போயிட்டு அதாவது நம்ம மாயா நான் இந்த மாதிரி அவகிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன் அவ சாரி சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல பூர்ணிமா தெளிவா சொல்லிருச்சு இந்த பாருங்க கடைசி டைம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, இவ்வளவு பெருசாலாம் கான்வர்சேஷன் வச்சுக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா சொல்லி சிம்பிளா முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா பொண்ணு பொத்தாம் பொதுவா சொல்லுது. வெளில இருக்க விஷயத்த ஓரளவுக்கு நாசுக்கா சொல்லுது. பட் மாயாக்கு புரியல. ஜோவிகா சொன்னதுனால கொதிச்சு எழுந்துட்டாங்க. ஆக்சுவலா இதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா, ஜோவிகாவும் இந்த புள்ளி கேங்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரு வெளியில வந்துருச்சு. அதை எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி இதை யார் உருவாக்குனாங்களோ அவங்க வாயில இருந்தே நம்ம கிட்ட சாரி கேட்டாங்க அப்படின்னா இந்த பேரு போயிடும் அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு புள்ளி கேங் அப்படின்னு பேரு வச்சது வீட்டுக்குள்ள இருக்கவங்கல வெளியில இருக்கக்கூடிய ஆட்கள் தான். அதாவது நம்மள மாதிரி யூடியூபர்ஸ் தான். இன்ஃபேக்ட் அந்த வீக்கெண்ட்லயே கமல் சார் சொல்லியிருப்பாரு குரூப்பா சேர்ந்து இந்த மாதிரி புள்ளி பண்ற மாதிரி தான் தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி லேசா சொல்லியிருப்பாரு. அவரை போயிட்டு உங்களால கேள்வி கேட்க முடியுமா, முடியாது இல்ல. அதனால அர்ச்சனாவே இந்த இடத்துல சாரி கேட்க வச்சு இவங்க எல்லாம் புள்ளி கேங் இல்ல அப்படிங்கறத நிறுவ பாக்குறாங்க. பட் மக்கள் மனசுல இவங்க அப்படிதான் பதிஞ்சிருக்காங்க. என்ன பண்றது, ஏன்னா இவங்க பண்ண செயல் அப்படி. ஆனாலும் இந்த குட்டி குழந்தை பயங்கரமான வன்மத்தை கக்கிருச்சுங்க நீங்க உள்ள வந்த உடனே. இதுலயே ஒரு சின்ன விஷயத்தை சேர்த்து சொல்றேன். பூர்ணிமா ஜோவிகா உள்ள வரதுக்கு முன்னாடி கேரவன்ல எடுத்த ஒரு வீடியோ இன்னைக்கு ட்ரெண்ட் ஆச்சு. அதுலயே வனிதாவோட வாய்ஸ் பின்னாடி இருக்கிறத நிறைய பேர் நோட் பண்ணிட்டாங்க. சோ கரெக்டா ஸ்கிரிப்ட் எழுதி உள்ள கொடுத்து விட்டுருக்காங்க அப்படிங்கிறது இதுலயே எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே ரவீனா பொண்ணு உள்ள அமிச்சாங்க. ரவீனா வந்ததுக்கு அப்புறம் தான் அர்ச்சனா இந்த இடத்துல கொஞ்சம் தெளிவாவாங்க. ஏன்னா மாயா போட்ட போட்ல அர்ச்சனா இந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிடுவாங்க. ஏன்னா போறப்ப மாயா ஒரு வார்த்தை சொல்லிருப்பாங்க, உங்களை நான் மன்னிச்சிட்டேன் ஆனா நீங்க என் கூட ஃப்ரெண்டாவே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜோவிகா சொன்னதுனால. அதனால ரொம்ப மூட் அவுட்ல இருப்பாங்க. பட் ரவீனா உள்ள வந்த உடனே எல்லார்கிட்டயும் சகஜமா பேசி ஆடி அர்ச்சனாவை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு இந்த பொண்ணு கொஞ்சம் சகஜமா நிறைய விஷயத்த பேசினதுனாலதான் அர்ச்சனா திரும்பவும் பேக் டு த ஃபார்ம் ஆகி நல்லா பாட்டு பாடி ஆடிட்டு இருந்தாங்க. ரவீனா பொண்ணு எந்த வன்மத்தையும் கேட்கல, எல்லாமே ஓகே எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுச்சு. அது மட்டும் இல்லாம மணி விஷ்ணுக்குலாம் வெளியில நல்லா ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே நல்ல விஷயத்தை தான் சொல்லுச்சு. அதுக்கப்புறம் மாயா கிட்ட பூர்ணிமா உட்காந்து அவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நீங்க பண்ணதுனாலதான் அவங்க சாப்பிடாம இருக்காங்க, 2 நாள்ல எதுக்கு இவ்வளவு பிரச்சனை, ஒழுங்கா பேசி சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல திரும்பவும் மாயா வந்து சரி ஓகே விடு நீ பண்ண தப்புக்கு நான் மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க என்னமோ மன்னிக்கிற ஸ்டேஜ்ல இருக்க மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, அதாவது லைவ்ல எமோஷனல் வீடியோ அப்படின்ட்டு. பட் அதை இந்த இடத்துல எபிசோட்ல கட் பண்ணிட்டாங்க. செம வீடியோ அது. பிரதீப்போட ஹைலைட் மூமெண்ட்ஸ் எல்லாமே அதுல இருந்தது. எஸ்பெஷலி அவருக்கும் விசித்ராக்கு இடையில ஒரு கியூட்டா டாம் அண்ட் ஜெர்ரி ரிலேஷன்ஷிப் மாதிரி போயிட்டு இருந்தது இல்லையா, அதை அழகாவே கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அதை போடும்போது மாயாவோட மூஞ்செல்லாம் பார்க்கணுமே வேற லெவல்ல மாறிடுச்சு. அவங்களுக்கே தெரிஞ்சு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. பட் அது இந்த இடத்துல எபிசோட்ல கட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இத்தனை நாள் நீங்க வீட்டுக்குள்ள இருந்துட்டீங்கப்பா, அதனுடைய நினைவுகள் எல்லாத்தையும் வெளியில புகைப்படமா வச்சிருக்கேன், வெளில வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கதவை ஓபன் பண்ணி விட எல்லாருடைய போட்டோவும் இருக்கு. பட் இதுல ஒரு இடத்துல கூட பிரதீப்போட போட்டோ இல்ல. எல்லாருமே இதை பார்த்து ரொம்ப ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. கட் பண்ணா இதுக்கப்புறம் தினேஷ் மட்டும் ஆக்டிவிட்டி ரூம்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க இப்போ ஒரு ஃபைனலிஸ்ட் ஆயிட்டீங்க, உங்களுக்கான ஒரு குறும்படத்தை நாங்க ரெடி பண்ணிருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லி தினேஷோட டிராவல ஒரு வீடியோவா போட்டாங்க. தினேஷ் இந்த இடத்துல லைட்டா எமோஷன் ஆயிட்டாப்ல. அந்த வீடியோ
வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வெளில வரேன். இதுக்கப்புறம் தான் முக்கியமான கான்வர்சேஷனை ஒன்னு எபிசோட்ல போட்டாங்க. இது வரும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அர்ச்சனாவும் பிராவும் உட்காந்து பேசுவாங்க. அர்ச்சனா கிளியரா சொல்றாங்க, நம்ம பேசுறது வெளியிலேயே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நேத்து வரைக்கும் மாயா என் கூட தான் ஒழுங்கா இருந்தாங்க. ஆனா ஜோவிகா வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்ல பிராவோ கிளியரா போட்டு உடஸ்டாப்ல. அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த தப்பு இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு எங்கெங்கயோ சுத்தி ஏதோ சொல்லி கடைசியில தான் சாரி சொல்லுவாங்க. இப்போ வெளில போயிட்டு வேற வந்திருக்காங்க. இந்த பிரச்சனையினால அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க போல. சோ ஆரம்பிச்ச இடத்துக்குள்ள வந்து உன்னையே திரும்ப சாரி சொல்ல வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க பண்ண தப்பு இல்லன்னு ஆயிடும் இல்லையா? அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாங்க. நீ பயப்படாத அப்படிங்கிற மாதிரி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு அப்படின்னு டக்குன்னு போட்டு உடஸ்டாப்ல. அதுக்கப்புறம் தான் அர்ச்சனா ஓரளவுக்கு இன்னும் நார்மல் ஆவாங்க. ரவீனா வந்ததுக்கு அப்புறமே கொஞ்சம் சேரப் ஆகி நிறைய பாட்டு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் நல்லா இருந்தது லைவ்ல. இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். பிராவோ உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்காப்ல. பிராவோ வந்ததுல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு மட்டும் வரல, தெளிவாவும் வந்திருக்காரு. எல்லாரும் கூடயும் நல்லா பழகுறாரு, வன்மத்தை கக்கல. ஆனா கூல் சுரேஷ் கிட்ட தனியா பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த பூர்ணிமா மாயாலாம் ஒரு கேம் விளையாடி இருக்காங்க, அது ரொம்ப தப்பான கேம். ஒருத்தனை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி அவங்க ஒரு கேம் விளையாடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதையும் போட்டு உடைச்சாப்ல. அது மட்டும் இல்லாம என்ன பத்தி அவங்க தப்பா சொன்னப்ப நான் ஃபன்னா எடுத்துட்டு போயிருக்க கூடாது, எனக்காக நின்னு நான் சண்டை போட்டுக்கணும் விஷ்ணு மாதிரி அப்படிங்கிற மாதிரி அதையும் இந்த இடத்துல பட்டவர்த்தனமா போட்டு உடைச்சிட்டு, பரவாயில்ல விடுங்கண்ணே, எதுவா இருந்தா என்ன, வெளில போனதுக்கு அப்புறம் அவங்க பண்ண தப்புக்கான தண்டனையை அவங்களே அனுபவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி காலைல கூல் சுரேஷ் கிட்ட சொல்லிட்டு இருந்தாப்ல. இது எல்லாத்தையும் லைவ்ல தான் பார்க்க முடிஞ்சது, எபிசோட்ல கட் பண்ணிட்டாங்க. ஆனா ஜோவிகா தான் அவ்வளவு வன்மத்தை கக்கியிருக்காங்க. இதுல என்ன காமெடி அப்படின்னா, நாளைக்கு ஃபுல்லா ஜோவிகாவை சோசியல் மீடியால போட்டு பயங்கரமா ட்ரோல் பண்ண போறாங்க. ஜாலியா வந்து பேசிட்டு போயிருந்தா கூட இதெல்லாம் நடந்திருக்காது. எதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா இவங்க இந்த மாதிரி பண்ணது அர்ச்சனாக்கு தான் ஃபேவரா போய் முடிய போகுது, அது வேற விஷயம். பட் அர்ச்சனாக்கு டைட்டில் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு மாயாக்கு டைட்டில் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு இன்னொரு மிட் வீக் எவிக்ஷன் நடக்க போது, அதுல விஷ்ணு வெளில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த எமோஷனல் வீடியோ போட்டாங்க அப்படின்னு சொன்னா இல்லையா, அதுலயே இந்த இடத்துல விஷ்ணுவை நல்லா ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அதனால நான் தான் வெளில போகணும் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு ஆல்ரெடி பயப்பட ஆரம்பிச்சிட்டாப்ல. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு விஷ்ணு தான் வெளில போவார் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் ரூமர் ஸ்பெகுலேட் ஆகுது. மேபி நீங்க போயிருக்கலாம், அதை நாளைக்கு நம்ம காமிப்பாங்க. அபிஷியலா நியூஸ் கிடைச்ச உடனே நான் கன்ஃபார்ம் பண்றேன். அடுத்ததா இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, நாளைக்கு ஐஷு நிக்சன் ரெண்டு பேரும் உள்ள வராங்க அப்படிங்கிற மாதிரி இப்பதான் சோசியல் மீடியால ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. நிக்சன் வருவாரு அப்படிங்கறத உள்ளியா ரவீனா பொண்ணு சொல்லிருச்சு. பட் ஐஷு வருவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. யோசிச்சு பாருங்க, இப்போ ஜோவிகா வந்து வன்மத்தை கக்கனாங்கல்ல, அந்த மாதிரி ஐஷு வந்து நான் இப்படி ஆனதுக்கு காரணமே மாயா தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கோவத்தை கக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுறது? பட் அப்படிலாம் நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சேனல் சொல்லி தான் விடுவாங்க. அவங்க வருவாங்களான்னு தெரியல, அப்படி ஒரு ரூமர் தான் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, அந்த எமோஷனல் வீடியோலயே ஐஷு நிக்சன் ரெண்டு பேருமே லவ் பண்ற மாதிரி தான் பழகுனாங்க அப்படிங்கறத பட்டவர்த்தனமா போட்டு காமிச்சிட்டாங்க. பட் அந்த ஏவியை இன்னைக்கு கட் பண்ணிட்டாங்க. அது உண்மையிலே நல்ல வீடியோ. சோஷியல் மீடியாஸ்ல எல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, வேணா போய் செக் பண்ணி பாருங்க. சோ இதுதான் இன்னைக்கு நடந்த சம்பவங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வெளியில நடந்திருக்கு. நம்ம விக்ரம் வந்து உள்ள மாயாக்கு பயங்கரமா சொம்பு தூக்குனாரு இல்லையா? இத்தனைக்கும் விக்ரம் போனதுக்கு அப்புறம் அவங்க தங்கச்சியை பத்தி கூட மாயா ரொம்ப தப்பா பேசியிருப்பாங்க. அதெல்லாத்தையும் மறந்துட்டு இந்த இடத்துல விக்ரம் போய் சொம்பு தூக்குனது அவங்க தங்கச்சிக்கு பிடிக்கல போல. ஒரே ஒரு போஸ்ட், ஒருத்தன் ஃபேமிலியை மீறி இன்னொருத்தங்களை நம்பி போறான் அப்படின்னா அவன் சத்தியமா தப்பான வழியில் தான் போறான், அதுக்கப்புறம் அவன் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு போஸ்ட், அவ்வளவுதான். சோசியல் மீடியால இருக்க எல்லாருமே விக்ரம விட்டுட்டு அவங்க தங்கச்சிக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அடுத்த சீசனுக்கு இவங்களை கூப்பிடுறா அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாரும் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உண்மை தான், அவங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருமே தக் லைஃப் பண்ணாங்க விக்ரம தவிர. இன்னைக்கு கூட ஒரு இடத்துல பிராவோ நல்லா கலாச்சு விட்டாப்ல. பிக் பாஸ் ஒரு 2 பாக்கெட் மிச்சர் அனுப்பிச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி கலாச்சு விட்டாரு. சோ அதெல்லாம் வேணும் தான் விக்ரம்க்கு. சோ இதோட தான் இன்னைக்கு எபிசோட் நடந்து முடிஞ்சிருக்கு. எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படியே போற பக்கத்துல ஒரு லைக் போட்டு எத்தனை லைக் அப்படிங்கறத மட்டும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி இப்ப வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye bye. Thank you guys.